ஒரு படத்துடைய ஸ்டார்ட்டிங் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நொடிக்கு நொடி பரபரப்பா இருக்கணும், த்ரில்லிங்கா இருக்கணும். அது கூடவே கொஞ்சம் மாஸ் சீன்ஸ்லாம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்கிற ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்காகவே நான் இன்னைக்கு சூப்பரான 3 ஆக்ஷன் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2024 வருஷம் கன்னட மொழியில ரிலீஸ் ஆன மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகி கடைசியா சென்னைக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு டியூட்டில ஜாயின் பண்ண வராரு. அதாவது டியூட்டில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நாள் அங்க வரும்போது வர்ற வழியில 2 பசங்க அதே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய லேடி போலீஸ் கிட்ட வம்பெடுக்கிறத பார்த்து அவங்கள அடிச்சு துவைச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாக்அப்ல அடைக்கிறாரு. அப்பதான் தெரியுது அந்த 2 பசங்களும் மினிஸ்டருடைய பசங்கன்னு. இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம அடுத்த நாள் காலையில தானே டியூட்டில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கக்கூடிய போலீஸும் ஆளுக்கு ஒரு வேலைன்னு சொல்லி வெளியே கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா அந்த 2 பசங்களும் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சோ இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாத மேலதிகாரிங்க ஒரு பக்கம், மினிஸ்டருடைய ரவுடி கும்பல் ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க, அடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோவும் அங்க இருக்கக்கூடிய போலீஸும் எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறத அந்த படத்துடைய மீதி கதை. நான் ஸ்டோரியை ஃபுல்லா சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் சொன்னது எல்லாம் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வரக்கூடிய காட்சியை தான். இன்னும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. அதை டைரக்டா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ஒரு செம்ம சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை பார்த்தா அப்படியே கைதி படம் பார்த்த மாதிரியே இருக்கும். நொடிக்கு நொடி பரபரப்பா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய படம். ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5 OTTல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 7.1 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன படம் ஒரே நாள் நைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படமும் ஒரே நாள் நைட்டு ட்ரெயினுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்மில கமாண்டோ ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணும் இவரும் ஒரு டெல்லிக்கு போகக்கூடிய ட்ரெயின்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஹீரோயினும் அவங்களுடைய ஃபேமிலியும் போறாங்க. இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் இந்த ட்ரெயினுக்குள்ள ஏறுது. அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ஃபேமிலியையும் அங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸையும் நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய ஆக்டிங், வில்லனுடைய ஆக்டிங் தான். ஸோ 2 பேருமே செம்ம சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதை விட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். இது ஒரு செம்ம சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா மைனஸ்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த படத்துல நிறைய வைலன்ஸ் காட்சிகள்லாம் இருக்கும். முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 7.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் 2024 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன மார்க்கோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை எடுத்து வளர்த்த ஃபேமிலிக்காக அந்த குடும்பத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயத்தை ஒத்த ஆளா இருந்து எதிர்த்து பார்த்துக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த ஃபேமிலியில கண்ணு தெரியாத ஒரு தம்பியும் இருக்காரு இவருக்கு. ஸோ ஹீரோவுடைய தம்பி ஒரு கிளப்புக்கு போகும்போது அங்க நடக்கக்கூடிய ஒரு கொலையை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சாட்சியும் சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கொலை செஞ்ச ரவுடி கும்பல் நம்ம ஹீரோவுடைய தம்பியை ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சிடறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஹீரோ அவங்கள பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல ஸ்டார்டிங் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பயங்கரமான ஆக்ஷன் காட்சிகளா இருக்கும். இந்த கதைக்காக வைலன்ஸை சேர்த்தாங்களா இல்ல வைலன்ஸுக்காக கதையை சேர்த்தாங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு படம் ஃபுல்லாவே வைலன்ஸா தான் இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ்ல எல்லாம் சொல்லவே வேணாம், ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பெரிய மைனஸ்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடியக்கூடிய கதையை செகண்ட் ஹாஃப் வரைக்கும் இழுத்தடிச்சு தேவையில்லாத வைலன்ஸ் சீன்லாம் வச்சது தான் சொல்லுவேன். ஸோ ஃபேமிலியோட பார்க்க முடியாது. பட் இது ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஹா, பிரைம், சோனி லைவ் அப்படிங்கிற 3 OTTலையும் அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.